வணக்கம். ஐசிட் வழங்கும் ஊப்ஸ் பேசிக்ஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த டுட்டோரியலில் அப்படின்னா, இந்த ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப் பேஜை நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ டிசைன் பண்ணும்போது எப்படி சில இந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தனியாக ஒதுக்கி எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நம்ம வெப் பேஜ் க்ரியேட் பண்ணும்போது கோடிங்லாம் செப்பரேட்டாகவே இருக்கும். நம்ம அந்த கோடிங்கில் ஏதாவது வர அப்பியர் ஆக போகிற டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்லாம் நம்ம தனியாக வச்சுக்கணும். ஸோ கோடிங்க்கும் நம்ம இன்புட் கொடுக்க போகிற இன்புட்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. இப்போ உங்கள் கிளையண்ட்டோ இல்லை கோடிங் தெரியாத யாரோ ஒருத்தவங்களோ அந்த டேட்டாவை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ அவங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த இதுக்கு மட்டும் போயிட்டு அந்த ஃபைலுக்கு போயிட்டு அந்த டேட்டாவை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். ரைட். ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இண்டெக்ஸ் பேஜ் ஒன்று இருக்கும். இண்டெக்ஸ் பேஜை 3ஆக பிரிச்சிருப்போம். 4ஆக பிரிக்கிறோம். ஹெடர், ஃபூட்டர், மெனு, கண்டென்ட் 4ஆக பிரிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹெடர், ஃபூட்டர், மெனு, இப்போ இந்த ஹெடரை தனி ஃபைலாக கொண்டு போகிறோம். ஃபூட்டர் தனி ஃபைலாக கொண்டு போய்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்க்ளூட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலெல்லாம் ஒன்றா கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? அதே போல் ஒரு 3 சாம்பிள் பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். ரைட். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிஹெச்பியோட கண்டிஷன் சின்டாக்ஸ்லாம் தெரிஞ்சுக்குவோம். ஒன்று ஸ்விட்ச்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஃபார் ஈச்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஃபார்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இஃப் கண்டிஷன் மேக்ஸிமம் நம்ம ஒரு 2-3 வரைக்கும் இஃப் பார்க்குறோம் அப்படின்னும் போது, கண்டிஷன் செக் பண்ணுறோம் போது இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2க்கு மேலே போகுது அப்படின்னும் போது நம்ம பெட்டர் சுவிட்ச் எடுத்துக்கலாம். சுவிட்ச் எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2+ மேலே போச்சுன்னா நான் நார்மலாக சுவிட்ச் எடுத்துக்குவேன். ரைட். சரிங்களா? அடுத்தது ஃபார் ஈச் அரே கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபார் ஈச்சோட கண்டிஷன்ஸ் தேவைப்படும். ஃபார் லூப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபாரோட இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதனுடைய அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ index.php நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ளூட் header.php ஏற்கனவே ஹெடர்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு இதெல்லாம் பார்க்காதீங்க. இது நம்மளுடைய நார்மல் இது. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் இது ஃபூட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹெடர் பேஜுக்கு ஒரு டைட்டில் இருக்குது இல்லையா? நம்ம ஏற்கனவே டைட்டில் ஒன்று பார்த்தோம், HTML டைட்டில் ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த டைட்டில் நம்ம வேரி பண்ண போகிறோம். ஒரு பேஜுக்கு ஒரு டைட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ லாகின் பேஜ் போனாங்கன்னா யூசர் லாகின் சொல்லிட்டு பேஜ் டைட்டில் இருக்கும். இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போனாங்கன்னா மேலே போனாங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்னு சொல்லிட்டு டைட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேஜ் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறோம். இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஹெடரில் ஒரு கிளாஸை இன்க்ளூட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஊப்ஸ் கிளாஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது இதுக்கு முந்தின டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஊப்ஸு, இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்றத முந்தின டுட்டோரியலில் சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நாம் கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இதோ இருக்குது பாருங்கள், வெப் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு PHP இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். வெப் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பேஜ் டைட்டில் $பேஜ். அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிளை இன்புட்டாக வாங்குது. அப்போது ஹெடர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், அனுப்பிச்சி வைக்கிறேன், $பேஜ் ஈக்குவல்ஸ் வெப் பேஜ் ஆஃப் பேஜ் டைட்டில் $பேஜ். சரிங்களா? இப்போ இந்த $பேஜ் எங்கே அசைன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அசைன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஏரியாவுமே இங்கே வர மாதிரி இந்த இன்க்ளூட் ஃபைலுக்கு பதிலாக இங்கே வரும். அப்போ அங்கே இன்க்ளூட் ஃபைல் போட்டிருக்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, இது எல்லாமே இங்கே வரும்ன்ற மாதிரி. சரிங்களா? ரைட். அப்போது கோலன் விட்டுட்டு அப்போது இந்த இண்டெக்ஸ் என்ற வேரியபிள் இங்கே மேட்ச் ஆகும். இப்போ எங்கே போகும் அப்படின்னா, வெப் பேஜ் என்ற கிளாஸ் உள்ள பேஜ் டைட்டில் என்ற ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இந்த இண்டெக்ஸ் என்ற வேரியபிள் போகும். ஸோ வெப் பேஜ் என்ற கிளாஸ் உள்ள பேஜ் டைட்டில் என்ற மெத்தட், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த இண்டெக்ஸ் என்ற இது வரும். ஸோ இங்கே நான் வேல்யூன்னு வச்சுருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு அரேன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. ரைட்.
இப்போது ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்ன சொன்னேன், ஒரு 3க்கு மேலே போகுது அப்படின்னும் போது நீங்கள் பெட்டர் வந்து இது யூஸ் பண்ணி ஸ்விட்ச் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடிங்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறது. இல்லைனா இஃப் போட்டு ப்ராக்கெட் போடணும், அதுக்கு அடுத்தது இஃப் போட்டு மறுபடியும் ப்ராக்கெட் போடணும். ஸோ அதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம ஸ்விட்ச் போட்டுட்டு கேஸ் போட்டுக்கலாம், ரைட். ஸோ மொத்தம் இங்கே நான் இப்போ 3 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸு, sample1, sample2 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வர பேஜ் வந்து இது வந்து இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பேஜ் 1 இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பேஜ் 2 இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது பேஜ் sample1 ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோ பாருங்கள், இதில் வந்து பேஜ் 1ன்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கேன். மேலே பேஜ் டைட்டில் இன்க்ளூட் ஹெடருக்கு முன்னாடி எதனால குறிக்கணும், சரிங்களா, ரைட். இப்போது பேஜ் 1ன்னு வந்துச்சுன்னா இந்த வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கும். பேஜ் 2ன்னு வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், sample2ல இங்கே பேஜ் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பேஜ் 2 இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு வரும், ரைட். ஸோ இப்போ வந்து நான் வெப்சைட்டை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த ஹோம், எந்த ஹோம் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து வருது, ஹோம்ன்றது வருது. இப்போ இல்லை எனக்கு இது வந்து வேறு பேர் இருக்கணும், என்னுடைய நேம் அலெக்சாண்டர் போட்டேன்னா இங்கே அலெக்சாண்டர்னு வந்துடும், ஓகேவா. இப்போ பேஜ் 1 கிளிக் பண்ணேன்னா பேஜ் 1 வரும். பேஜ் 2 வந்ததுன்னா பேஜ் 2. இதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே நான் என்ன வேரியபிள், இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கனோ அந்த வேல்யூ அங்கே வந்துடும், சரிங்களா, ரைட். இப்போது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அரேவை பற்றி. இது அரே கூட கீவேர்டுன்னு சொல்லுவோம், இது வேல்யூன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கீ அரே அரே வேல்யூ இப்படி இருக்கும், சரிங்களா. கீ அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ. இப்போ நீங்கள் கீ எதுவுமே கொடுக்கலனா கீ வந்து 0லேருந்து ஆரம்பிச்சிக்கும், 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கும், ரைட்டுங்களா. நமக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து இதில் கீ வந்து கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வேல்யூ ஆஃப் 0 வேல்யூ ஆஃப் 1 அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம், சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இந்த டாலர் பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது வந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஏதோ ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும், ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பேஜுக்கு பதிலாக அங்கே இந்த வேல்யூவோட அரே வந்து நிற்கும், சரிங்களா. அப்போ டாலர் பேஜோட டைட்டில் இங்கே என்ன கீ கொடுத்துருக்கீங்களோ அந்த கீ அப்படியே இங்கே கொடுக்கணும். அதே போல் இப்போ கீவேர்ட்ஸ் வைக்கிறீங்க, அந்த பேஜுக்கு ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குன்னா அதே போல் அந்த கீவேர்டை இங்கே வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து கீபோர்ட் ஃபார் பேஜ் 2. இப்போ பேஜ் 1 எடுத்திங்கன்னா கீவேர்ட் ஃபார் பேஜ் 1 அப்படின்னு வந்துடும், சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, எதுனா ஒரு இதுலேயும் நம்ம முன்னாடியே இங்கே அசைன் பண்ணிடலாமே. இப்போ நான் இங்கே அசைன் பண்ணுற மாதிரியே அதுக்கு பதிலாக நான் இங்கே இண்டெக்ஸில் இங்கேயே வந்து நான் இதான் வந்து பேஜ் டைட்டில், இதுதான் வந்து கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் டெமோ க்ரியேட் பண்ணுவீங்க, டெமோ க்ரியேட் பண்ணிட்டு கிளையண்ட்டிட்ட கொடுப்பீங்க. இப்போ கிளையண்ட் பார்ப்பாங்க, மறுபடியும் பல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வாட்டி கீவேர்ட்ஸ் வந்து மாற்றும் போது ஒரு ஃபைலையும் எடுத்து மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இண்டெக்ஸ் பேஜ் எடுத்திங்கன்னா இந்த பேஜ் எடுத்து நீங்கள் கீவேர்ட்ஸை மாற்றணும். இது எடுத்திங்கன்னா இதுலேயும் வந்து கீவேர்ட்ஸ் எடுத்து மாற்றணும். இதுக்கு மறுபடியும் கீவேர்ட்ஸை மாற்றணும். அதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் பேஜ், இந்த பேஜில் அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் கீவேர்ட்ஸை மாற்றிடலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் எல்லா பேஜுக்கும் நான் வந்து இது மாற்ற போகிறேன். இது வந்து ஹோமு, இது வந்து லாகின் பேஜ், இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், ஓகே, அபவுட் அஸ் பேஜ். ஸோ இப்போ எப்படி வச்சுட்டேன்னா இது ஹோம்னு மாறிக்கும், இது லாகின், இது அபவுட் அஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இது வந்து ஊப்ஸோட ஒரு அட்வான்டேஜ். ஆக்சுவல் அட்வான்டேஜ் வந்து இப்போ இது வந்து நம்ம எதுவுமே செப்பரேட் பண்ணல, பட் இந்த மாதிரி நம்ம
கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வரதுனால வந்து நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிங்கிள் பாயிண்ட் மெயின்டெனன்ஸாக இருக்கும். ரைட்.